மகாபெரியவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையை பிருகதி என்று சொல்லி மிகவும் பெரியவள் என்று அவளுடைய பிரம்மாண்டத்தை சொன்னார்கள் இல்லையா? அடுத்ததாக அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்று சொல்வதற்கு ஒரு 3 நாமங்களை தொடர்ந்து பார்த்தால் அந்த சக்தி நமக்கு புலப்படும். அப்படிப்பட்ட நாமங்கள் தான் ஓம் பிராமண்யை நமஹ, ஓம் பிராம்யை நமஹ, ஓம் பிரம்மானந்தாயை நமஹ. இப்போ முதல்ல பார்க்கறது பிராமண்யை நமகன்னு சொன்னோம் இல்லையா? அது பிராமணி அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம சொல்றோம் பிராமணர்கள் அப்படின்னு சொல்றோமே, இந்த பிராமணர்கள்ல முதல்ல சொல்லக்கூடியது யார் அப்படின்னா அந்த பரமேஸ்வரன். சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் பிராமணர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அந்த பிராமணரின் மனைவியை பிராமணி அப்படின்னு சொல்றோம். அதாவது பிராமணரின் சக்தியாக இருப்பவள். அந்த பிராமணன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் சொல்லுவாங்க அப்படின்னா, பிரம்மத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவனாக. எப்பொழுதும் சதாசர்வ காலம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காயத்ரி உபாசனையில் ஈடுபட்டிருப்பாங்க. அப்படி ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பிராமணனின் சக்தியாக அந்த காயத்ரி ஸ்வரூபமாகவே அவள் இருக்கிறாள். அது மட்டும் கிடையாது, பரபிரம்மத்தின் சக்தி ஸ்வரூபமாகவே இவள் இருக்கிறாள். அப்ப அந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பேரறிவு அப்படின்னு சொல்றதா. அப்ப பேரறிவாக இருந்து கொண்டு இருப்பவள் அப்படிங்கிறது பிராமணன். சரி, அப்ப பிராமி அப்படிங்கிறது இப்போ முதல்ல அஷ்டமூர்த்தி அஷ்டமாதாக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிராமி மாஹேந்திரி அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிராமி அப்படிங்கிற யாருன்னு சொன்னா ஒவ்வொருவருடைய சக்திக்குத்தான் அந்த பெயர்கள். அப்ப அவர்களுடைய சக்தி ஸ்வரூபமாக யாரெல்லாம் இருக்காங்க? அப்ப பிரம்மாவின் சக்தி ஸ்வரூபம் யார் அப்படின்னா அவருடைய சக்தியாக இருப்பவள் இந்த பிராமி. இவள் எப்படி இருப்பாள் என்றால் அன்னப்பட்சி வாகனத்தில் இவள் வருவாள். கைகளில் என்ன ஏந்தி இருப்பாள் என்றால் ஜபமாலை கமண்டலு ஏந்தி இருப்பாள். ஆக சரஸ்வதி நம்ம சொல்றோமே அப்படின்னா சரஸ்வதி எனப்படும் பிரம்மாவின் சக்தி அப்படின்னும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவள் என்ன செய்கிறாள்? நமக்கு எதை அழிக்கிறாள் என்றால் நம்முடைய எதிரிகளை அழிக்கிறாள். இந்த எதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது 2 விதமான பொருள் வரும். இப்ப எதிரிகளை எப்படி அழிக்கிறாள் அப்படி தெரிஞ்சிட்டோம்னா அந்த பொருள் நமக்கு இன்னும் நன்றாக புலப்படும். எப்படி அழிக்கிறாளாம்? தர்பைகளை முடிச்சு போட்டு தன்னுடைய கமண்டலவில் உள்ள ஜலத்தை நனைத்து தெளிப்பாளாம். அப்படி தெளித்தாலே எதிரிகள் அழிந்து விடுவர். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது எதை தொடர்பு படுத்துகிறது என்றால், இப்ப எதிரிகள் அப்படிங்கிறது நம்முடைய அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் இருப்பதால் தான் நம்முடைய புலன்களே நமக்கு எதிரிகளாக இருக்கின்றன. அப்ப இந்த அஜ்ஞானம் போயிருச்சு அப்படின்னா புலன்கள் அனைத்தும் நமக்கு எதற்கு உதவி செய்யும்? உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ள அதுவே ஒரு கருவியாக மாறிவிடும் இல்லையா? எதிரிகள் அழிந்து விட்டார்கள். அஜ்ஞானத்தை அழித்து அறிவை கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப இந்த அறிவு கிடைத்து விட்டால் நாம் எந்த நிலையை அடைவோம்? அதுக்குத்தான் பிரம்மானந்தா அப்படின்னு சொல்றது. அப்ப ஆனந்தத்தின் வடிவமாகவே இவள் இருக்கிறாள். ஆனந்தத்தின் ஸ்வரூபமாகவே இருக்கிறாள். அப்ப ஆனந்தமே வடிவமாக இருப்பவள் தான் பிரம்மானந்தா. அப்ப இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரபிரம்மம் பேரறிவு அனைத்தும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அத்வைத ஸ்வரூபத்தை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் இந்த ஞானத்தை நாம் அடைந்து விடலாம். அப்ப இந்த எனக்கு ஞானம் சித்தித்து விட்டது அப்படிங்கிறது எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால், கிடைத்திருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எதை ஒன்றை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அங்கே வெளியே இருக்கக்கூடிய சரீரம் நம் கண்களுக்கு புலப்படாது. அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அந்த பரபிரம்மம் அது ஒன்றுதான் நமக்கு புலப்படும். அப்ப நமக்கு ஏற்றத்தாழ்வு தோன்றுமா? உயர்ந்தவர் தாழ்ந்தவர் தோன்றுமா? வேண்டுபவர் வேண்டாதவர்னு தோன்றுமா? எதுவும் கிடையாது. அனைத்தும் அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறப்ப நமக்குள்ளும் அந்த பிரம்மம் தானே இருக்கின்றது. அப்ப பார்க்கும் பொருள் அனைத்திலும் அவளைத்தான் நமக்கு பார்க்க தோன்றும். அப்ப அனைத்திலும்
அவளை கண்ட பிறகு நமக்கு நம்முடைய மனத்தில் வேண்டாத எண்ணங்கள் எதுவுமே தோன்றாது. சதா சர்வ காலமும் அனைவரின் நலனை மட்டுமே நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். அப்ப எந்த நிலைக்கு நாம் சொல்கிறோம் இல்லையா, பெரிய பெரிய மகான்கள், ரிஷிகள், யோகிகள், தவசீலர்கள், என்னென்ன பெயர் இருக்கோ அத்தனையும் சொல்லிக்கலாம். அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் சதா சர்வ காலமும் அந்த பகவான் நினைவில் இருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, அந்த வாக்கினுடைய சக்தியை தேக்கி வைத்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சொல்வது அப்படியே பலிதமாகிறது. அது மட்டும் கிடையாது, பார்க்கும் பொருள் அனைத்தும் அந்த பிரம்மம் என்று நினைத்து அவர்களுக்கும் ஆசைகளை மட்டுமே வழங்குகிறார்கள். தனக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு ஜீவனுக்கும் நன்மையை மட்டுமே, இகத்தை மட்டுமே செய்கிறார்கள். அப்படி சதா சர்வ காலமும் அனைவருக்கும் ஹிதம் மட்டுமே, நன்மை மட்டுமே நினைக்கக்கூடிய மனப்பான்மை வந்துவிட்டால் இது இந்த மோட்சம் என்று சொல்லக்கூடிய இதற்கு பிறகு அப்படி நம்ம நினைக்கிறோமே, அது இல்லாமல் இது நாம் இருக்கக்கூடிய இந்த நிலையிலேயே மோட்சம் என்ற நற்கதியை அடைந்து அந்த நிலையிலேயே இருந்து பகவானை அடைய முடியும். ஆக ஞானம் என்று சொல்வது இதுதான் என்று அந்த வாக்தேவதைகள் அழகாக நமக்கு அந்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்லி அந்த குணத்தை சொல்கிறார்கள். ஆக இங்க குணம் எப்படி இருக்கிறது? நிர்குணமாக இருக்கிறது. அதற்கு இதுதான் அதுதான் அப்படிங்கிற எந்த வேறுபாடும் கிடையாது. எப்பொழுதும் சதா சர்வ காலமும் பிரகாசமாக ஞானத்தின் ஒளியை தன்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்வரூபமாக இருக்கிறது. அப்ப இந்த ஸ்வரூபத்தை நாம் கண்டுவிட்டால் நாமும் அந்த ஸ்வரூபமாகவே ஆகிவிடுகிறோம் இல்லையா? சொல்வார்கள் இல்லையா, எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கை. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் அந்த பிரபஞ்சத்திற்கு செல்கிறது, அந்த பிரபஞ்சம் மீண்டும் நமக்கு கொடுக்கிறது. ஆக அனைவருக்கும் நல்ல விஷயங்களையே, நல்லதை மட்டுமே நாம் நினைக்கும் பொழுது அந்த பிரபஞ்சமும் நமக்கு அதையே திருப்பிக் கொடுக்கிறது. இது அனைவருக்கும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்ப இதை நாம் புரிந்து கொண்டு விட்டால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அனைவருக்கும் என்ன எண்ணம் தோன்றும்? அனைவரும் ஒருவர் தான், அனைவரும் நம்மை போல்தான் இருக்கிறார்கள், அவர்களிடம் நாம் வேற்றுமை பாராட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். அப்ப இந்த விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டைகள், என்னென்னலாம் இரட்டைகள்னு சொல்றோமோ அது எதுவுமே இல்லாமல் அனைத்தும் ஒன்றுதான், ஏகம் சத் அப்படிங்கிற நிலை நமக்கு கிடைத்துவிடும். அதை நாம் தெரிந்து கொண்டு ஆரம்பித்து விடுவோம். மகாபெரியவா சரணம்.